வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இதுவரைக்கும் நம்ம சேனல்ல பல சுவாரஸ்யமான கதைகளை கேட்டு ரசிச்சிங்க. ஆனா இன்னைக்கு கதையை விட முக்கியமான நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயத்தை நோக்கி அடியெடுத்து வைக்க போறோம். ஆம், இனி நம்ம சேனல் நல்ல விவசாயம் தமிழ் என்ற பெயரில் புது பொலிமுடன் வலம் வரப்போகிறது. ஏன் இந்த மாற்றம்னு யோசிக்கிறீங்களா? உணவில்லாம யாராலையும் வாழ முடியாது. அந்த உணவை தர்ற விவசாயத்தை நாம கத்துக்கிறதும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறதும் ரொம்ப அவசியம். இனி நம்ம சேனல்ல குறைந்த செலவுல எப்படி அதிக லாபம் ஈட்டுவது, மாடி தோட்டம் அமைப்பது எப்படி, மல்லி கனகாம்பரம் போன்ற பூ சாகுபடியில் அதிக மகசூல் எடுப்பது எப்படி, இயற்கை உரங்களை வீட்டிலேயே தயாரிப்பது எப்படி, இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை நேரடியா செய்முறை விளக்கத்தோட பார்க்க போறோம். விவசாயம் செய்யணும்னு ஆசைப்படுற ஒவ்வொருத்தருக்கும் இந்த சேனல் ஒரு வழிகாட்டியா இருக்கும். வாங்க சேர்ந்து விவசாயம் செய்வோம். மல்லிச்செடிக்கு நானோ உரம் போல வேகமாக செயல்படக்கூடிய முட்டை அமிலம் தயாரிக்கும் எளிய முறையை இங்கே தருகிறேன். இதை முட்டை ரசாயனம் என்றும் சொல்வார்கள். இது கடையில் விற்கும் உரத்தை விட மல்லிச்செடிக்கு அதிக மொட்டுக்களை வைக்கும் சக்தி கொண்டது. தேவையான பொருட்கள்: நாட்டு முட்டை 5 அல்லது பிராய்லர் முட்டை, எலுமிச்சை பழம் 10 முதல் 15 சாரி எடுக்க, நாட்டு சர்க்கரை 1 கிலோ, பிளாஸ்டிக் டப்பா அல்லது கண்ணாடி பாட்டில், காற்று புகாதது. தயாரிக்கும் முறை ஸ்டெப் பை ஸ்டெப். படி 1: முட்டையை ஊற வைத்தல். முதலில் எலுமிச்சை பழங்களை நறுக்கி அதன் சாற்றை மட்டும் பிளாஸ்டிக் டப்பாவில் பிழிந்து கொள்ளுங்கள். தோல், விதை நீக்கிவிடவும். அந்த சாற்றுக்குள் 5 முழு முட்டைகளை உடைக்காமல் மெதுவாக போடவும். முட்டை முழுவதும் சாற்றில் மூழ்கியிருக்க வேண்டும். டப்பாவை இறுக்கமாக மூடி நிழலான இடத்தில் 10 நாட்கள் வைக்கவும். படி 2: கலக்குதல். 10 நாட்களுக்கு பிறகு பார்த்தால் முட்டையின் ஓடு எலுமிச்சை சாற்றில் கரைந்து முட்டை ரப்பர் பந்து போல ஆகிவிடும். இப்போது அந்த முட்டையை ஒரு குச்சி வைத்து டப்பாவுக்குள்ளேயே நன்றாக உடைத்து கூழ் போல கலக்கவும். படி 3: சர்க்கரை சேர்த்தல். நன்கு கலக்கிய பிறகு அதனுடன் 1 கிலோ நாட்டு சர்க்கரையை சேர்த்து கலக்கவும். சர்க்கரை சேர்ப்பது நொதித்தல் நடைபெற உதவும். மீண்டும் மூடி வைத்து 10 நாட்கள் நிழலில் வைக்கவும். படி 4: தயார். மொத்தம் 20 நாட்கள் கழித்து பார்த்தால் தேன் போன்ற நிறத்தில் முட்டை அமிலம் தயாராகியிருக்கும். இதுதான் உங்கள் வீட்டு நானோ உரம். பயன்படுத்தும் முறை: டோசேஜ் அளவு 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 மில்லி முதல் 5 மில்லி வரை இந்த கரைசலை கலக்கலாம். அதிகமாக ஊற்ற வேண்டாம், இது வீரியம் மிக்கது. எப்போது தெளிக்க வேண்டும்? வெயில் தாழ்ந்த மாலை வேளையில் 5 PM-க்கு செடியின் இலைகள் மற்றும் மொட்டுக்கள் மீது படும்படி ஸ்ப்ரே செய்யவும். கால இடைவெளி: 15 நாட்களுக்கு ஒரு முறை இதை தெளிக்கலாம். இதன் நன்மைகள்: கால்சியம் சத்து. முட்டை ஓடு கரைந்து உள்ளதால் இது செடிக்கு நல்ல கால்சியம் கொடுக்கும். தண்டு உறுதியாகும். அதிக பூக்கள். இதில் உள்ள அமினோ அமிலம் செடியை தூண்டி அதிக மொட்டுக்கள் வைக்கச் செய்யும். பூ உதிராது, மொட்டுக்கள் உதிர்வதை தடுக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். விவசாயம் பத்தின இது போன்ற பல சுவாரஸ்யமான மற்றும் பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம நல்ல விவசாயம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னை உற்சாகப்படுத்த இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்க சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் அல்லது அடுத்த வீடியோல எதை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயம் பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.